சித்தார்த்த அக்ஷரா, இன்னைக்கு நம்ம வெங்கடேச சுப்பிரபாதத்துல மங்களாசாசனம், வெங்கடேச மங்களாசாசனத்துல 7வது மற்றும் 8வது ஸ்லோகம் பார்க்க போறோம். அக்ஷரா, படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீராம ராம ராமேதி சொல்றியா? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம் நாமவரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாமவரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம் நாமவரானனே. சரி சித்தார்த்த, நான் ஏற்கனவே நம்ம படிச்ச 5வது மற்றும் 6வது ஸ்லோகம் சொல்றேன், அதுக்கு பொருள் சொல்லு. நித்யாய நிரவத்யாய சத்யானந்த சிதாத்மனே சர்வாந்தராத்மனே ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம். ஸ்வத சர்வ விதே சர்வசக்தயே சர்வசேஷினே சுலபாய சுஷீலாய வெங்கடேஷாய மங்களம். இதுக்கு என்ன பார்த்தோம்? விஷ்ணு வந்து அழிக்க கூட முடியாதவன், எப்பவுமே இருக்கிறவன். அதுக்கப்புறம் கெட்ட விஷயங்களெல்லாம் அழிக்கிறவன். கெட்ட விஷயங்கள் அழிக்கிறவன் இல்ல, அழுக்கு இல்லாதவன், அப்பழுக்கற்றவன். அப்புறம் சத்யானந்த சிதாத்மன் என்ன அர்த்தம்? சத்யானந்தம், ஆனந்தம்னா என்ன? ஆனந்தத்தை வந்து நினைச்சா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன், எப்பவுமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சர்வாந்தராத்மனேனா, அந்தராத்மான என்னன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆன்மாவுக்குள் ஆன்மாவாக இருக்கக்கூடியவனே. சரியா? அப்பேற்பட்ட வெங்கடேசனுக்கு மங்களம் உண்டாகட்டும். அடுத்தது ஸ்வத சர்வ விதே அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ எல்லாம், விதே என்னது? வித்தை. வித்தை, எல்லா வித்தையும். எல்லா வித்தையும், எல்லா வித்தையும் தானாகவே அறிந்தவனே. நமக்கு எல்லாருக்கும் இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கணும்ல, அப்படி இல்லாம தானாகவே அறிந்தவனே. அடுத்தது சர்வ சக்தையே, எல்லா சக்தியும் உடையவனே. உடையவனே. சர்வசேஷினே அப்படின்னா எல்லாம் அறிந்தவனே. சுலபாய, இதெல்லாம் எப்படி வந்துதான் விஷ்ணுவுக்கு? சுலபாய சுஷீலாய, ரொம்ப சுலபமா. சுலபமா தானாகவே, நமக்கெல்லாம் யாராவது குரு சொல்லி கொடுத்து வரணும். விஷ்ணுவுக்கு தானாகவே சுலபமா இருக்க தெரியக்கூடிய விஷயம். சுஷீலாய, ஒழுக்கம், இதெல்லாம் நமக்கு ட்ரெயின் பண்ணி வரக்கூடியது. ஒழுக்க சீலனா இருக்கிறது, அது அவருக்கு இயல்பாகவே அப்படி இருக்கக்கூடிய குணம் படைத்தவர். அப்படிப்பட்ட வெங்கடேசனுக்கு மங்களம் உண்டாகட்டும். சரியா? இதுல வெங்கடேசனுக்கு மங்களம் உண்டாகட்டும்னா அதன் மூலமாக நமக்கு மங்களம் உண்டாகட்டும்னு அர்த்தம். நம்ம வந்து விஷ்ணுவை வாழ்த்துறது நம்மளுடைய நன்மைக்காக தான். சரியா? சரி, இப்ப நம்ம அடுத்த ஸ்லோகத்தை நான் படிக்கிறேன், அப்புறம் பொருள் சொல்றேன். பரஸ்மை பிரம்மணே பூர்ண காமாய பரமாத்மனே பிரயுக்ஞே பரதத்வாய வெங்கடேஷாய மங்களம். ஆகால தத்துவம் அஸ்ராந்த மாத்மனாம் அனுபஷ்யதாம் அதிருப்தியம் ரிதரூபாய வெங்கடேஷாய மங்களம். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் பார்க்கலாம். பரஸ்மை பிரம்மனே, பிரம்மம்னா என்ன அர்த்தம்? இன்னைக்குதான் கார்ல வரும்போது சொன்னேனே, பிரம்மாண்டம். அதுல பிரம்மம்னா என்னது? பிரம்மம், அண்டம், பிரம்மாண்டம், ரொம்ப பெரிய பெரியன்னு அர்த்தம். பிரம்மனே, பிரம்மம்னாலே கடவுள்னு அர்த்தம். சரியா? ரொம்ப பெரியது, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு அப்படின்னு அர்த்தம். அதனால பிரம்மம், பிரம்மம் அப்படின்னாலே கடவுள்னு அர்த்தம். இதுல வெறும் பிரம்மனேன்னு சொல்லல, பரஸ்மை பிரம்மனே அப்படின்னு சொல்றாங்க. பரம் பொருள், பரம்பொருள், ஆத்மா பரமாத்மா, சக்தி பராசக்தி. பரம் பரம் பரம்னால என்ன அர்த்தம்? பரம்னா என்ன? பெஸ்ட், சுப்ரீம்னு அர்த்தம். சுப்ரீம் பீயிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்கல்ல, அதான் பரஸ்மை பிரம்மனே அப்படின்னா இருக்கிற சுப்ரீம் லார்டு அப்படின்னு அர்த்தம். பூர்ண காமாய, அதாவது காமம் அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் பெண் ஆசை, பொன்னாசை, மண்ணாசை இதெல்லாம் இருக்குல்ல, அப்படிலாம் இல்லாம பூர்ண காமாய பரமாத்மனே அப்படின்னா இது வந்து நமக்கு எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். இது ஆசை இல்லாம ஒரு மனுஷன் இருந்துடவே முடியாதுல்ல இந்த உலகத்துல. எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல ஆசை இருக்கும். ஆனா விஷ்ணுவை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய, அதன் காரணமா நமக்கு கிடைக்கக்கூடிய பேரின்பம் இருக்குல்ல, அது பரிபூர்ணமா. இப்போ உனக்கு பிடிச்ச ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோ, திரைப்படம், அது உனக்கு பார்க்கணும் அப்படின்னா ஆசைப்படுவ நீ முதல் தடவை, திருப்பி அதையே போடுறேன் 2வது தடவை, 3வது தடவை, நாள் பூரா அதையே பாருன்னா, சாயங்காலம் வரைக்கும் அதையே பாருன்னா சாயங்காலம் பார்க்கும்பொழுது உனக்கு இன்பமா இருக்குமா?
கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு டிமினிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனுடைய ரொம்ப ஓவரா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றோம்ல. ஆமா ஆனா விஷ்ணுவோட நம்ம பக்தியோட நம்ம விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணோம்னா அது இன்னி காத்தாலேயும் சாயங்காலம் வரைக்கும் பண்ணா கூட அழுக்கவே அழுக்காது. பூர்ண இன்பத்தை கொடுக்கக்கூடியது. அதனால பூர்ண காமாய அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்படிப்பட்ட பரமாத்மனை இப்பதானே சொன்னேன், ஆத்மன் பரமாத்மன் அப்படின்னு. நம்ம ஜீவாத்மா, கடவுள் வந்து பரமாத்மா. அப்படின்னா எப்பவுமே இருப்பாரு. ஆமா, பரமாத்மாக்கு அழிவே கிடையாது. அப்பேற்பட்ட பரமாத்மனை பிரயுக்ஞேனா பிரேயர் பண்றது. இங்கிலீஷ்ல பிரேயர்னு சொல்றதே சமஸ்கிருதத்துல இருக்கிற பிரஷ்ன பிரயுக்ஞ இது எல்லாமே பிரேயர்னு அர்த்தம். பிரேயர்னா என்னது? நம்ம வந்து வேண்டுறோம்ல கடவுளை. இந்த பிரஷ்ன அப்படின்னா கொஸ்டின், நம்ம வந்து கேட்கிறோம். அந்த சொல்ல இருந்து வந்ததுதான். சரியா? இது வந்து இங்கிலீஷ்ல வந்து லாட்டின்ல, ஹீப்ரூ இந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய சொற்கள்ல இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது சமஸ்கிருதத்துல இருந்து நிறைய இங்கிலீஷ்க்கு போயிருக்கு. அதுல ஒரு வார்த்தை தான் இது. இப்ப ஏதாவது ஒரு விஷயம் எப்ப வேணா உடைஞ்சிரும், கெட்டு போயிடும், அந்த அப்படி இருக்காது. ஒரு அப்படின்னா ப்ரிகேரியஸ் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரிகேரியஸ், ஆமா அந்த ப்ரிகேரியஸ் பிரேயர்ல இருந்து தான் வந்தது. ப்ரிகேரியஸ்னா நீ உன் கைய மீறின விஷயம்னு அர்த்தம். ஆமா உன் கையில இல்ல, அது எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வேண்டிப்ப அந்த மாதிரி வேண்டக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதனால ப்ரிகேரியஸ். இந்த ப்ரிகேரியஸ், பிரேயர், பிரஷ்ன, பிரயுக்ஞ இது எல்லாமே ஒரே வேர்ச்சொல்ல இருந்து வந்தது. அப்படி வேண்டக்கூடிய இந்த இடத்துல பிரேயருங்கிற பொருள்ல வருது. பரதத்துவாய, தத்துவம்னா ஒரு உண்மை பொருள். பரதத்துவம் அப்படின்னா இதுதான் நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தத்துவம், முக்கியமானது. பரம்னு சொல்றதும் பர தத்துவம் அப்படின்னு சொல்றதும் அதுதான் மெய்ப்பொருளே. அப்பேற்பட்ட வெங்கடேசனுக்கு மங்களம் உண்டாகட்டும். அடுத்தது ஆகால தத்துவம் அஸ்ராந்த அப்படின்னா இப்ப எப்பேற்பட்ட தத்துவம் இது அப்படின்னா அகால மரணம் அடைந்தார் அப்படின்னா அந்த சமயத்துல சின்ன வயசுலயே இறந்து போயிட்டார் அப்படின்னா அகால மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் இறக்க வேண்டிய காலமே இல்ல. அகாலம் நம்ம சொல்லி தர்மம் அதர்மம் நியாயம் அநியாயம் முன்னாடி சேர்த்தாலே அது ஆப்போசிட் தானே. அந்த மாதிரி காலம் அகாலம் அப்படின்னா இப்ப கிடையாதுன்னு அர்த்தம். ஆனா அந்த அகரத்தையே நெடிலாக்கி ஆகாலம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோ, சரியான டைம்னு அர்த்தம். ஓகேயா? ஆகால தத்துவம் அஸ்ராந்த அப்படின்னா சரியான தத்துவ பொருளாக இருப்பவனே. அஸ்ராந்தம்னா ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இது வந்து இதுக்கு முடிவே கிடையாது. அப்படி கண்டினியூஸா எட்டர்னல்னு சொல்றாங்கல்ல, அப்படி எட்டர்னல் பொருளாக இருக்கக்கூடியவனே அஸ்ராந்த. ஆத்மனாம் அனுபஷ்யதாம். இந்த அனுபஷ்யதாம், பஷ்ய அப்படின்னா பார்த்து கொண்டிருக்கிற தன்மை. சரியா? அது எப்படி இருக்கு அப்படின்னா அதிருப்தியம் ரித ரூபாய. நம்ம ரொம்ப பார்த்து மெதுவா பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? மெதுவான்னா என்ன அர்த்தம்? மெல்லிசு, சாஃப்ட்னு அர்த்தம். சரியா? சாஃப்ட், ஸ்லோ. வடைன்னா மெதுவடைன்னு சொல்றோம்ல, அந்த சாஃப்ட் மெதுங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல மிருது அப்படிங்கிற சொல்ல இருந்தா மெது அப்படின்னு வந்திருக்கு தமிழ்ல. சரியா? மிருதுவா அப்படின்னா ரொம்ப பார்ப்பதற்கு, அதாவது மிருது ரூபாய, ரூபம், ஷேப், ஃபார்ம் அப்படிலாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படின்னு ஒருத்த பார்வை. இப்ப யாராவது ஒருத்தவங்க வராங்க, சொல்லு என்ன அப்படின்னு எரிஞ்சு விழுந்தோம்னு வச்சுக்கோ, கடுகடு சிடுன்னு இருந்தோம்னா போடான்ட்டு போயிடுவாங்கல்ல எல்லாரும். எல்லாம் மூஞ்சி கொடுத்து பேசுவாங்களா நம்மள்ட்ட? இல்ல. அப்போ மிருதுவா இருக்கிறதுனா கனிவோடையும் பணிவோடையும் நடந்துக்கிறது. அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டுள்ள விஷ்ணுவே அப்படின்னு சொல்றாங்க மிருது ரூபாய. சரி, அந்த மிருது ரூபாய அப்படிங்கிறது நமக்கு எப்படி, நமக்கு பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அதிருப்திய மிருது ரூபாய, மிருத ரூபாய. திருப்தி அதிருப்தி. திருப்தின்னு என்னது? ஃபுல்ஃபில்டு, சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். அதிருப்தின்னா என்ன? நான் சாட்டிஸ்ஃபைட். ஆமா, எனக்கு திருப்தியே இல்ல அப்படின்னு அர்த்தம். இவங்க என்ன சொல்றாங்க, விஷ்ணுவை அப்படி பார்வை, அந்த மிருது ரூபாயா இருக்குல்ல, அந்த ரூபத்தை எனக்கு பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும், இப்போதும் பார்த்தது அப்படின்னே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதிருப்திய மிருது ரூபாய அப்படின்னா எனக்கு எப்பவுமே பார்த்துட்டே இருக்கணும், எனக்கு திருப்தியே வராது, நான் காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு எனக்கு திருப்தியே கொடுக்கக்கூடிய முடியாத அளவுக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷ்ணுவே, அப்பேற்பட்ட வெங்கடேசனுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதிருப்திய மிருத ரூபாய வெங்கடேஷாய மங்களம். சரி, இப்ப ஸ்லோகத்தை சொல்றேன், என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? பரஸ்மை பிரம்மணே பூர்ண காமாய பரமாத்மனே பிரயுக்ஞே பரதத்வாய வெங்கடேஷாய மங்களம். கால தத்துவம்
ஆகால தத்துவம் அஸ்ராந்தம் அஸ்ராந்தம் ஆத்மனாம் ஆத்மனாம் அனுபஷ்யதாம் அனுபஷ்யதாம் அதிருப்திய அதிருப்திய மிருதரூபாய மிருதரூபாய வெங்கடேஷாய மங்களம். வெங்கடேஷாய மங்களம். இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்.